மார்ச் மாதம் முதல் தேதி வணக்கத்திற்குரிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களின் பிறந்த நாள். அன்றுதான் ஏழிசை மன்னர் பாகவதரின் பிறந்த நாளும் கூட. திருச்சியிலே மணிமண்டபத்தை திறந்து வைத்தார்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வர் ஐயா அவர்கள். பாகவதர் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள். நம் முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். உரையை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிபன்பான வேண்டும். இது நாங்கள் சொல்லிக் கொண்டே வருவதுதான். சிங்கார சென்னையிலே ஏழிசை மன்னர் பாகவதற்கு முழு உருவ வெண்கலத்திலே அமைந்திருங்கள் ஐயா. அள்ளி தந்த அந்த வள்ளல் பெருமகள் அனைவருக்குமே ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய சரித்திர புருஷர். அவருக்கு அன்னையின் பரிவோடு அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தருகின்ற நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் சிங்கார சென்னையிலே பாகவதற்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்திருங்கள் ஐயா. அதனை தங்கள் திருக்கரத்தாலேயே திறந்து வைக்க வேண்டும். இது எங்களுடைய பணிபன்பான வேண்டுகோள். நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் நிச்சயம் இதனை பரிவோடு பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம். அன்பு நண்பர்களே, இந்த புத்தகத்தை பாகவதர் வாழ்க்கை சரித்திர புத்தகத்தை நான் ஏன் எழுதினேன் என்று முதலில் சொல்கிறேன். எந்த ஒரு ஊடகத்தை பார்த்தாலும் கேட்டாலும் பாகவதரை பற்றி தவறான செய்திகளையே பதிவிட்டு வருகின்றார்கள். அவரை எவ்வளவு மட்டமா கேவலமா அவரை குறிப்பிட முடியுமோ, தூஷிக்க முடியுமோ, அப்படி கேவலமாக அவரை பற்றி அனைவருமே பதிவிட்டுள்ளார்கள். 90 விழுக்காடு அப்படித்தான் இருக்கிறது. ஏன் இப்படி செய்கின்றார்கள்? வாழ்வாங்கு வாழ்ந்த மாமனிதர், ஒரு சரித்திர புருஷர், அவரை பற்றி ஏன் இப்படியெல்லாம் எழுதுகின்றார்கள் என்ற ஒரு தேகத்திலே அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே அவரை பற்றி போகாத இடம் இல்லை. அவரோடு வாழ்ந்து பழகியவர்கள், அந்த பெருமக்களை எல்லாம் சந்தித்தேன். எல்லாருக்கும் 90-95 வயசுக்கு மேலே அவர்களையெல்லாம் சந்தித்து திருச்சி சென்று அவர் வாழ்ந்த அந்த பூர்வீக வீடு சங்கிலியாண்டபுரத்தில் இருக்கின்ற வீடு கொண்டிருக்கிற அந்த சமாதி என்று அத்தனை இடங்களையும் பார்த்து தரிசித்து விட்டு பாகவதர் அருளை பெற்று அதன் பிறகு இந்த புத்தகத்தை எழுதினேன். நீண்ட வரவேற்பு பெற்று வருகின்ற புத்தகம். இதில் நாங்கள் தினமலருக்கு மதிப்புரைக்கு அனுப்பிய போது அவர்கள் மதிப்புரை செய்துவிட்டு கேட்டார்கள், இந்த பாகவதர் வாழ்க்கை வரலாற்றை தினமலர் வாரமலரில் தொடராக வெளியிட விரும்புகிறோம், உங்களுக்கு சம்மதமாய்? உங்களுக்கு சம்மதம் என்றால் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அனுமதித்த எங்களுக்கு விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். எழுத்துப்பூர்வமாக நான் மிகவும் மகிழ்ச்சி, இது எனக்கு கிடைத்த பெரும் பேர், தயவு செய்து வெளியிடலாம் என்று நான் சொன்ன பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு 20 வாரம் போல வாரங்களில் தொடராக வெளிவந்து இந்த வரவேற்பை பெற்றது. தினமலர் நாடுகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். இதுவரைக்கும் நான் ஒரு 50 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆனால் எழுத்தாளன் என்று உலக அளவிலே எனக்கு ஒரு வரவேற்பை பெற்று தந்தது பாகவதர் புத்தகம் தினமலர் நாளிதழ் மூலமாக. இந்த புத்தகத்தை பற்றி நானே சொல்லக்கூடாது, இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்க. படித்து பார்த்தா பாகவதருடைய வாழ்க்கை சரித்திரம் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளது என்பதை உணர்வும். தம்பி சொன்னார், செம்மல் தியாகராஜ பாகவதர் என்று. நிச்சயமாக அவர் செம்மல் தான். அவரை பற்றி, அவர் தியாகத்தை பற்றி சொல்லுவோம். அவரை பற்றி அனைத்து தகவல்களையும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். யூடியூப்ல ஒருத்தர் போட்டிருந்தார், தம்பி பேசும்போது சொல்லிச்சு, பாகவதர் தண்ணி தெரியாமல் கண்ணாடி போயிட்டு இருந்தார், தாடி மீசமா போயிட்டு இருந்தாரு அப்படின்லாம். இன்னும் சில பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த வலைத்தளத்தில், சினிமா வாய்ப்பு இல்லாமல் பாகவதர் குடிக்கு ஆட்பட்டு காவேரி கரை பாலத்தின் கீழே அனாத போனமாக
செத்து கிடந்தான் என்று ஒரு பாவி குறிப்பிட்டுள்ளான். பாவி என்ன ஒரு வன்மம் பாருங்கள். பாகவதர் குடிப்பழக்கமே கிடையாது. அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அனாதபுரமா செத்து கிடந்தார் காவேரி பாலத்துக்கு கீழே என்று ஒருவன் எழுதியுள்ளார். இன்னொருவர் பதிவிட்டுள்ளார். பாகவதரின் சொத்துக்களை எல்லாம் வக்கீல் எத்ராஜ் முதலியார் கொள்ளடிச்சிட்டாங்க. எத்தகைய அபாண்டம்! பாகவதரை சட்டப்பூர்வமாக நிரபராதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு வெளிக்கொணர்ந்தவர் அந்த புண்ணியவான் எத்ராஜ முதலியார். என்ன மாதிரி எழுதியிருக்காங்க இப்படி எதை பார்த்தாலும் தப்பு தப்பாவே எழுதியிருக்காங்க. அந்த வேகத்தில் தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். தியாகத்தை பற்றி சொல்லுவோம். இரண்டாம் உலக மகாயுத்தம் நடந்த போது அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அப்போது வெள்ளைக்காரர்களுக்கு மிகுந்த பணமுடை, பண நெருக்கடி. மெட்ராஸ் கவர்னராக இருந்தார் சார் ஆர்தர் போ. கவர்னர் பாகவதரிடம் வந்து வேண்டுகோள் வைக்கின்றார். நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும், நிதி திரட்டி தர வேண்டும். பாகவதரின் பெரும் குணம் என்ன தெரியுமா? அடக்கமே உருவானவர், எல்முனை அளவு கூட கர்ப்பம் இல்லாத ஏந்தல் பாகவதர். ஆச்சரியப்படுங்க. தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாகவதர் வீட்டுக்கு போய் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் சொல்லுங்க, எவ்வளவு கேட்டாலும் தரும் என்று சொல்லும் போது பாகவதர் இந்த பணிவுடன் சொல்வாராம், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்க, என்னால் எவ்வளோ நன்னா பண்ணி தர முடியுமோ நடிச்சு தரேன். அடக்கத்தின் திருவுருவம் பாகவதர். ஆறுதல் போக்கு சொன்னார் கவர்னர். பாகவதர் உடனே அவரிடம் சொன்னார், மிகுந்த பணிவோடு சொல்கின்றார், என்னால் எப்படி உபகாரம் பண்ண முடியும் சொல்லுங்க, என் தேசத்துக்கு நான் செய்யறதுக்கு சித்தமாக இருக்கிறேன், நான் எப்படி உதவ வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் தயார். கவர்னர் சொல்கின்றார், நீங்கள் நாடகம் நடத்த வேண்டும், இசை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், அதன் மூலம் கிடைக்கின்ற வருவாய் எங்களுக்கு மிகுந்த உபகாரமாக இருக்கும் என்று சொல்கின்றார். கவர்னரின் தலைமையிலே பல இடங்களிலே நாடகங்கள் நடத்தப்படுகின்றன, இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. பல லட்சம் வசூலாகியது. 2 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் கூட இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 20 கோடி ரூபாய். வெள்ளக்கார ஆச்சரியப்பட்டு போன எத்தகைய மாமனிதர் இவர். ஆர்தர் போக் சொல்றார், நீங்கள் செய்த இந்த மிகப்பெரிய உதவிக்கு நாங்கள் பிரதி உபகாரமாக எங்கள் நன்றியை தெரிவிக்கும் முகமாக திருவெரும்பூர் கிராமத்தை உங்கள் பெயருக்கு சாசனம் செய்து தருகின்றோம். ஆர்வதர் உடனே மறுத்து விட்டார். நான் இதையெல்லாம் எதிர்பார்த்து செய்யவில்லை, என்னால் முடிந்ததை என் தேசத்திற்கு செய்தேன், இதெல்லாம் தேவையே இல்லை என்று மறுத்து விட்டார். அன்பு நண்பர்களே, எண்ணி பாருங்கள், திருவெரும்பூரின் இன்றைய மதிப்பு பல்லாயிரம் கோடி அல்லவா. பாகவதர் மறுத்து விட்டார், தேவையில்லை, இதெல்லாம் நான் எதிர்பார்த்து செய்யவில்லை. வெள்ளக்காரன் ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. இப்படி கூட ஒரு மனிதர் இருப்பாரா, தியாகசீலர். உங்களுக்கு நாங்கள் திவான் பகதூர் பட்டம் தருகிறோம், அதனையாவது தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இப்போ பாரத ரத்னா எப்படி ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டரோ அது மாதிரி வெள்ளக்காரன் நடத்த திவான் பாகவதர் அதனையும் மறுத்து விட்டார். இதெல்லாம் எதிர்பார்த்து நான் செய்யவில்லை, தேவையில்லை, என்னால் முடிந்ததை என் தேசத்திற்கு செய்ய. எத்தகைய தியாகசீலர் பாருங்கள். வெளுத்து போனார்கள். அவருடைய கொடைத்தன்மையை பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். பலுசிஸ்தானிலே பூகம்பம் ஏற்பட்டுள்ளது, அது கண்டு பதறிப்போன பாகவதர் இலவசமாக கச்சேரிகள் நாடகம் நடத்தி அழித்து தருகின்றார். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் பட்டியலிட்டுள்ளது கொஞ்சம் தான். இன்னொன்று, வடபழனி முருகன் கோயில். வடபழனி முருகன் கோயிலுக்கு அந்த காலத்திலேயே 75 ஆண்டுகளுக்கு முன்பு பாகவதர் 50,000 ரூபாய் கொடுத்துள்ளார். வெளியே தெரியவே தெரியாது. எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது என்றால், அந்த கோயில் கும்பாபிஷேகத்தின் போது செல்வ செல்வர் மாப்போசி ஐயா அவர்கள் சொல்லுகின்றார்கள், 50,000 ரூபாய் பாகவதர் கொடுத்துள்ளார்கள் என்று. அப்போதுதான் வெளி உலகத்திற்கே தெரிய வந்தது. தியாகசீலர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவகவி படம்னா சிவகவி படம்
ஷூட்டிங் நடக்கும்போது தொழிலாளர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 4 நாள் தீபாவளி வரப்போகுது. என்ன தீபாவளி? பணக்காரங்களுக்கு தானே தீபாவளி, ஏழை பழங்களுக்கு என்ன தீபாவளி? ஆசை எது, பணம் எது, துணிமணி வாங்க. பாகவதற்கு ஒப்பனை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ எந்த ரியாக்ஷன் காமிக்கணும், மேக்கப்லாம் போட்டு அன்னைக்கு ஷூட்டிங் ஓவர். இதனை சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதையர் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். மறுநாள் பாகவதர் ஷூட்டிங் வர்றாரு. ஏகப்பட்ட பேர் தலைவர் துணி மூட்டையை சுமந்துக்கிட்டு வர்றாங்க. ஸ்டூடியோவில் இருந்த அத்தனை பேருக்கும் அவர்கள் குடும்பத்தார் உட்பட அனைவருக்கும் புது துணிமணி பாகவதர் வாங்கி கொடுத்திருக்கின்றார். அன்றைக்கான மதிப்பு 20,000 ரூபாய்க்கும் அதிகம். இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 2 கோடிக்கும் அதிகம். பாகவதோட பெருங்குணம் என்னவென்றால், நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடிப்போம். நான் கொடுத்துட்டேன். ஆனால் பாகவதர் அவர்கள் அள்ளி தந்த வள்ளல் பெருமகனா அது பற்றி வெளியில் சொன்னதே இல்லை. சிலர் கேட்டபோது அவர் சொல்வாரா, கொடுக்குறவா வாங்கிக்கிறவா 2 பேருக்கும் தெரிஞ்சா போதுமே, 3ஆம் நூற்றாண்டுக்கு எனக்கு தெரியணும். எத்தகைய தியாகம் உள்ளம் பாருங்கள். அவர் போன்று கொடுத்தவர் இல்லை, அவர் போன்று வாழ்ந்தவர் இல்லை. சிலர் சொல்வார்கள், அவர் போல் வாழ்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. தாழவே இல்லை, இதுதான் உண்மை. கட்டுக்கலை. பாகவதர் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாரு, காலில் செருப்பு இல்லாமல் போயிட்டு இருந்தாரு, கண் பார்வை சுத்தமாக போயிருச்சு, அதெல்லாம் தப்பு. அவருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டது உண்மை. 1959ஆம் வருஷம் அவர் கைப்பட எழுதின கடிதாசை கண்ணால் பார்த்தேன். இந்த கடிதாசை நான் பார்த்தேன். கண் தெரியாத ஒரு எப்படி கடிதம் எழுத முடியும்? பாவதற்கு பல அவாண்டுகள் ஒன்று வறுமை பாடினார் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அரண்மனை போன்ற அந்த திருச்சி பங்களா இறுதி வரை பாகவதருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர் வாழ்ந்த வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருந்தது. அவரும் 2 கார்கள் இருந்தன. கடைசி வரைக்கும் 2 கார் வச்சுட்டு இருந்தார். அந்த பங்களாவில் இருந்தார். எந்த கட்டமும் படலையே. முன்பு அவர் வாழ்ந்தது தேவேந்திர வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை. யாராலும் எண்ணு கூட பார்க்க முடியாது. அவர் சட்டையில் போட்டு கொண்டிருந்த பொத்தான்கள் எல்லாம் வைரம். அவர் அணிந்திருந்த நகைகள், அந்த காலத்தில் ஆம்பளைங்க தோடெல்லாம் போடுவாங்க, காலில் தோடு, கையில் கங்கணம், நவரத்ன மாலை. அப்பயே அதன் மதிப்பு 1,00,000க்கும் அதிகம். இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகம். பாகவதர் அவருடைய தியாகம் தம்பி தலைப்பு கொடுத்துருக்குல்ல, அவ்வளவு பிரிமியா நகைக்கடையா போனவருக்கு ட்ரெயினில் போகிறாங்க. இது டைரக்டர் சுப்பிரமணிய ஐயா பதிவு பண்ணியிருக்கார். ட்ரெயினில் போகும்போது இந்த படத்துக்கான அடுத்த படம் பக்த மேதா அது மாதிரி போகும்போது டைரக்டர் சுப்பிரமணியம் பாகவதர் போகிறாங்க. அப்போ எதுக்க ஒரு லேடி, பெங்கால் கணவன் மனைவியமாக இருக்காங்க. அவங்க பாகவதரை பார்த்து சிரிக்கிறாங்க. புருஷன்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. அவர் பேசாதன்னு கை காமிக்கிறார். பாகவதருக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இது நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறாங்க. டைரக்டர் சுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்கின்றாங்க, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசாத என்ன சொல்லுங்க. டைரக்டர் சுப்பிரமணியம் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. டைரக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த தமிழில் சொல்கிறாரு. என்னன்னா, நாங்கள் வந்து பெங்காலில் ஜமீன்தார் குடும்பத்துக்கார ஆளுங்க கூட இவ்வளவு நகை நட்டோடு இருக்க மாட்டாங்க. இவர் மூக்கில் மட்டும் ஒரு மூக்குத்தி போட்டாருன்னா மணமகள் தான் இவர் என்று அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க. கேட்டுக்கூட பாகவதர், அதாங்க ஐயா, இந்த மனிதரின் பண்பு நலம் அடக்கமே உருவான இந்த திருமகனாக உயர்ந்த குணம் ஆச்சரியப்படுகிறது. டைரக்டர் சுப்பிரமணிய ஐயாட்ட சொல்கிறாராம், அந்த அம்மாவை பார்த்தா சாட்சாத் சரஸ்வதி மாதிரியே இருக்கு, அவர் சொல்கிறது வார்த்தவன் தான் என்று சொல்லி அடுத்த கணம் காதில் இருந்த வைர கடுக்கனை கேட்டினார், நவரத்ன சங்கிலியை கேட்டினார், கையில் இருந்த எல்லாத்தையும் கேட்டினார். இந்த வேட்டியில் முடிஞ்சுக்கிட்டார்.
அதன் பிறகு அந்த நடமாடும் நகைக்கடையாக அவர் இருக்கவில்லை. அத்தனையும் தியாகம் செய்தார். ஆச்சரியப்படுவீர்கள். நான் முன்பு சொன்னேன் அல்லவா, இந்த 2ஆம் உலக ஒரு வெள்ளைக்காரனுக்கு நீச்சல் கொடுத்தாருன்னு. அப்போது நாவலர் சத்தியமூர்த்தி, வீரர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், கேபிஎஸ் அம்மாட்ட சொல்கிறார், என்னது நம்ம வெள்ளைக்காரனை விரட்டணும்னு பேசிகிட்டு இருக்கோம், போராடி இருக்கோம், பாகவதர் என்ன வெள்ளைக்காரனுக்கு போய் சகாயம் பண்ணிட்டாரு, பெரும் தொகையை வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. கேபிஎஸ் அவர்கள் உடனே சொன்னார்களாம், கேபி சுந்தராம்பாள் சத்தியமூர்த்தி ஐயரை அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணா அவன் எதுவும் தப்பாக பண்ணலையே, பாகவதர் அவன் எதுவும் தப்பாக பண்ணலையே, நீங்கள் ஒரு வகையில் தேசபக்தியை காட்டுறீங்க. வெள்ளைக்கார கவர்னர் கேட்டார், இந்த தேசம் கஷ்டத்தில் இருக்குன்னு, அவனால் முடிஞ்சதுதானே செஞ்சான். பாகவதர் மேலே எந்த தவறும் இல்லை, தவறான அபிப்பிராயம் வேண்டாம். அதை கேட்டு விட்டு சத்தியமூர்த்தி சொன்னார், அம்மா நீ சொல்லு கரெக்டு தான், வாஸ்தவம், அவரோட தேசபக்தியை அப்படி காட்டுருக்கா, தப்பு இல்லை. திருநீலகண்டர் விழாவிற்கு நானே தலைமை தாங்கி நடத்தி தருகிறேன் என்று தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தார். எதற்காக சொல்கின்றேன் என்றால், தேசம் முக்கியம், வாழ்கின்ற தேசம் முக்கியம். இந்த தேசம் பெரும் சங்கடத்தில் இருக்கும்போது என்னால் முடிந்தே நான் செய்ய வேண்டும். அதனைத்தானே பாகவதர் செய்தார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தார். அவருடைய குணநலன்கள் ஆச்சரியப்படுவீர்கள். புகழின் உச்சியில் இருக்கின்றார். ஒரு முறை நம்ம கேபிஎஸ் அம்மா சொன்னாங்க, திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் கேபிஎஸ் அம்மா தரையில் உட்காந்துருக்காங்க, ட்ரெயினுக்காக கொடுமுடி போட்டு ட்ரெயினுக்காக. அப்போது அம்மாவே சொல்கிறாங்க, திடீர்னு கம்மன்னு ஒரே வாசனை, திரும்பி பார்த்தா பாகவதர் நின்றுட்டு இருக்காரு. என்னம்மா ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கே எனக்கு தகவல் சொன்னால் நான் வீட்டுக்கு ஆட்டி போயிருப்பேனே, ரயில் வர நேரத்தில் கொண்டாந்து விட்டுருப்பேனே. அம்மா சொன்னாங்களா, ஏன் தரையில் உட்காரக்கூடாதா? அம்மா சொல்கிறாங்க, என் முன்னால் பாகவதர் அமரமாட்டார், நின்று கொண்டுதான் பேசினார். நான் வற்புறுத்தி சொன்ன பிறகு அவரும் தரையில் என் அருகில் உட்கார்ந்து பேசினார். இன்னும் ஒரு அடக்கம் பாருங்கள். புகழின் உச்சியில் இருந்தால் கூட அவருக்கு 7 முனை அளவு கூட கர்வம் என்பதே இல்லை. அவருடைய தியாக குணத்திற்கு சொல்கின்றேன். நடிகர் ரங்காச்சாரி, பிபி ரங்காச்சாரி, பழைய இதெல்லாம் நம்ம ஐயாலாம் தெரிஞ்சிருக்கு. பிபி ரங்காச்சாரி அவருடைய மகள் திருமணத்திற்கு அழைப்பதை கொண்டு பாகவதரிடம் தருகிறார். ஆனால் பொண்ணு கல்யாணம், நீங்கள் கச்சேரி பண்ணால் நல்லா இருக்கும், தேங்க்யூ சொல்கிறார். பாகவதர் உடனே சொல்லுகின்றார், ரங்கா நீ என்னோட சிநேகிதன், நீ ஏன் இப்படி தேங்க்யூ சொல்கிற, கச்சேரி பண்ணுன்னா நான் பண்ண மாட்டேனா என்று சொல்கின்றார். உடனே ரங்காச்சாரி சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா அன்னைக்கு உங்களுக்கு செட்டி நாட்டில் ஏதோ கச்சேரி ஒத்துன்னு இருக்கிறதா என்று இழுக்கிறார். அப்போதான் பாகவதற்கு நினைவுப்பது, ஆமாம் அந்த தேதியில் செட்டி நாட்டிலே நான் கச்சேரிக்கு ஒப்புக்கொண்டுள்ளேனே. ஒரு செகண்டு தான் யோசிச்சார். உடனே உதவியாளர் கூப்பிட்டார், கோபால் உதவியாளருடைய அந்த செட்டி நாட்டுக்காரர்களுக்கு உடனே ஒரு எக்ஸ்பிரஸ் தந்தி அடிச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியலைன்னு. செட்டிநாட்டு அந்த காலத்தில் ஒரு கச்சேரிக்கு பாகவதர் வாங்கியது பெருந்தொகை. என்ன செய்தார் பாகவதர்? நட்பிற்கு, அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார். செட்டிநாட்டு கச்சேரிக்கு போகல, தந்தி அடிச்சாச்சு. ரங்காச்சாரி பொண்ணு கல்யாணத்துக்கு பாகவதர் போகிறார், இலவசமாக கச்சேரி நடத்துகிறார், மணமக்களுக்கு ஒரு பெரிய வெள்ளி கோப்பையையும் பரிசாக தருகிறார். எத்தகைய உயர்ந்த குணம் பாருங்கள். இன்னொன்று, ஒரு இலவச கச்சேரி நடக்கிறது கன்னியாகுமரியில். பாகவதரை பொறுத்த அளவில் இலவச கச்சேரி என்று சொன்னால் பெரும்பாலும் எல்லோரும் என்ன சொல்வார்கள்? எனக்கு நீங்கள் பைசா தர வேண்டாம், பக்கவாத்தியக்காரர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார்கள். வாத்திய கோஷ்டிக்கு பைசா கொடுத்து போய் எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஏழுசை மன்னர் பாகவதரை பொறுத்த அளவில் இலவச கச்சேரி என்று சொன்னால் பக்கவாத்தியக்காரர்களுக்கும் அவரே தன்னுடைய கை காசை கொடுத்து விடுவார். அவர் சொல்வாராம், நான் இலவச கச்சேரி என்று ஒப்புக்கொண்டேன், அதற்காக கூட வருபவர்களுக்கு நான் சம்பாவனை செய்யாமல் இருக்கக்கூடாது அல்லவா?
அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கை காசிலிருந்து தந்து விடுகிறேன். எத்தகைய தியாகசீலர் பாருங்கள். பணத்தை மதித்தவர் பாகவதர், ஆனால் அதை விட அதிகமாக கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். கன்னியாகுமரி கச்சேரி நடக்குது, இலவச கச்சேரின்னு. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த அமைப்பாளர்களுக்கு ஒரு நப்பாசை. உடனே ஓடி வந்து பாகவதர்கிட்ட சொல்கிறாங்க, இலவச கச்சேரின்னு போட்டோம், இன்னும் வார்த்தை வந்தான், ஒரே அடியாக கூட்டம் இருக்குது, நம்ம ஏதாவது டிக்கெட்டு போட்டா என்ன, 4 காசு கிடைக்குமே, உங்களுக்கும் காசு கொடுத்துருவோம், உங்கள் குழுவினருக்கும் கொடுத்துட்றோம், பாக்கி நாங்கள் என்று இழுத்தார்கள். உடனே பாகவதர் சொன்னார், இலவச கச்சேரி என்று சொன்னால் இலவச கச்சேரி தான், கூட்டத்தை பார்த்து காசு வாங்கிறது கூடாது, அதில் கொள்கைக்கு விரோதம், டிக்கெட்டு வாங்கக்கூடாது, இது முற்றிலும் இலவச கச்சேரி என்று சொன்னார். அத்தகைய கொள்கை கோமான் பாகவதர். இன்னொன்று சொல்கிறேன், பணத்துக்கு ஆசைப்பட்டதே இல்லை என்ற மாமனிதர். புகழின் உச்சியில் இருக்கிறார். ஏராளமான ரசிகைகள் அவர். இந்த குணத்துக்கு சொல்ற மாதிரி பாகவதர் சிம்னி விளக்கு எரியுது. இந்த தீபஸ்தம்ப கட்டைன்னு சொல்லுவாங்க, கட்டை மேலே சிம்னி விளக்கு வச்சிருப்பாங்க அந்த காலத்தில். பாகவதர் அது எரிஞ்சிட்டு சிம்னி சாயத்தை படித்து சிரிச்சுக்கிட்டே அந்த சிம்னிகளை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நிறைய கடிதங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவரோட நண்பர் கேட்குறாரு, தியாகராஜா என்ன இல்லை எல்லாம் எனக்கு வந்த கடிதாசு ரசிகை அது கேஷுவலாக சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாரா, நீயே எல்லாம் ஒவ்வொன்றா எரிச்சிக்கிட்டு இருக்கிற, வேலைக்காரன் மொத்தமாக அடுத்துல போட போகிறான். பாகவதர் பதில் சொன்னார். பாருங்க எத்தகைய மாமனிதர் பாருங்க. இந்த கடிதாசெல்லாம் நிறைய ரசிகைகள், சாதாரண ஜனங்கள், சர்க்கார் உத்தியோகர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளோட மனைவிகள், மகள், அது மாதிரி இந்த கடிதத்தில் மற்றவ கையில் பட்டா என்னால் அவருக்கு ஒரு அபத்தியாதி வரக்கூடாது இல்லையா? அபத்தியாதி என்றால் புகழ் மாசு, அவர்களுடைய புகழுக்கு ஒரு களங்கம் வந்துவிடும் அல்லவா? அதனால தான் மற்றவாழ்க்கும் நானே கைப்பட இருக்கிறேன் என்று இருந்தால் ஒவ்வொரு கடிதத்தில் எத்தனைய உயர்ந்த குணம் பாருங்கள். தியாகம் என்றால் அதுதான் தியாகம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சினிமாக்காரன் நம்மளுக்கு காசு கொடுத்து என்னை பற்றி 4 பிஸ்னஸ் போடியா பிரபலமாறன் நான் என்று சொல்லுவோம். ஆகுதல் அத்தகைய மனிதர் அல்லவே இல்லை. இன்னொன்று, அவர் சென்னையில் உட்லட் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. பெண் ரசிகை நிறைய பேர் வந்தாங்க. பாகவதர் எங்கே விஜயாத்து ரூம்குள்ள வந்தாங்க. ரூம்குள்ள பாட்டு பாடுங்க. பாகவதர் பதறி போகிறார். என்னது நீங்கள் மாட்டுக்க ரூம்குள்ள வந்துட்டீங்க எல்லாரும், வாங்க வெளில போகும். இன்னும் அவர் மைதானத்துக்கு வந்து விட்டார். பாகவதர் மைதானத்துக்கு என்ன வேண்டும் சொன்னார், இந்த பாடல்கள் எல்லாம் பாடணும். அந்த பாடல்கள் எல்லாம் மைதானத்தில் உட்கார்ந்து அவர்களுக்காக பாடிவிட்டு திருப்தி தானே கிளம்பலாமா என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு பிறகு தன்னுடைய அழைப்பு சென்றார். மனிதர்கள் எத்தகைய கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னார்கள். இன்னொன்று, அவரோடு பழகிய சக நடிகைகள். நான் புத்தகம் எழுதும்போது 22 புக்கு படித்தேன். அதில் ஒரு புக்கு அந்த பெருமகன் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் அந்த நடிகைகள் எல்லாம் போய் பேட்டி எடுத்துட்டார். பாகவதர் எப்படிப்பட்டவர், அவர் கூட நடித்த நடிகைகளை பற்றி அவங்கெல்லாம் பேட்டியில் சொன்னாங்க. பாகவதர் கண்ணியமானவர், வருவார், நடிப்பார், போயிட்டே இருப்பார். அது மட்டும் உட்காந்து பாட்டை ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். அனாவசியமாக போய் பெண் நடிகர்களுக்கு பேசுறது, கதை விடுறது, கதை விடுறது, அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. கண்ணியமானவர். அவர் கூட நடித்த சக நடிகைக்கு சொல்கிறார்கள் கண்ணியமானவர் என்று. அந்த கண்ணியமானவரை பற்றி கீழ்த்தரமாக எழுதினார்கள் சில கசடர்கள். இன்னமும் மற்ற தகவல்கள் கொடுத்திருக்கின்றன. இந்த வலுவம் தீரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் புத்தகத்தை எழுதினார். அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். எளிமையே வடிவானம். ஒரு முறை கச்சேரி செய்துவிட்டு வருகிறார், காரில் வர்றார். அப்போ ஒரு விவசாயி பயிர் வேலைலாம் முடிச்சு பாடிக்கிட்டே வர்றாங்க. என்ன அது நம்ம பாட்டை பாடுறானே, எட்டி பாடுறாரு காரில் இருந்து. அதை பார்த்து அப்படி சந்தோஷம் இந்தியாவில் தெய்வமே நீயா ஓடி வருகின்றான்.
ஓடி வந்து கடைக்கு போகுது, கோல்டு சோடா வாங்கி கொடுக்குறேன், தெய்வமே சாப்பிடுவது. பாகவதர் காலையில் சத்தம் போடுறாரு, இதெல்லாம் ஐயா பிடிக்க மாட்டாரு போ அப்படின்னு. பாகவதர் சொல்லுங்க, முட்டையை சத்தம் போடுற, இது சாதாரண கோலி சோடா, ஆனால் கொடுக்கறது எவ்வளவு அன்போடு கொடுக்குறான், பேசாம இருக்கு. இது சொல்லி அந்த சோடா முழுவதையும் பாகவதர் கொடுத்துட்டு திருப்தியாப்பா என்று கேட்டார். அருள் குணம் பாகவதர். இன்னொன்று சொல்கிறேன், அவர் மீது இப்ப இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப இருக்கிற சினிமா நடிகர் புகழ போல பல மடங்கு பாகவதர். பாகவதர் வராதுன்னா ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லையும் ட்ரெயின் நிற்கும். மதுரம்மா சொன்னாங்க, அந்த காலத்துல பார்த்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னா ஒரு நாள் 2 நாள் அவ்வளவுதான். அப்பயே ஸ்டேஷன்ல 500 ரூபாய்க்கும் அதிகமாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விற்கும். ஸ்டேட்ல வந்தோன்னு ஸ்லோவா பாகவதர் அந்த கதவு கிட்ட வந்து எல்லாரும் பார்த்து கை காமிச்சுட்டு போவார். எப்பேற்பட்ட எக்ஸ்பிரஸா இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் வந்தால் ஸ்லோவா தான் போகணும். ஒரு முறை பாகவதர் எர்ணாகுளத்து கச்சேரி முடித்து கொண்டு சென்னை திரும்புகிறார். கொச்சி எக்ஸ்பிரஸ் வர்றாரு. அப்போ ஈரோடு என்னன்னா ரசிகர்களுக்கு பாகவதர் வர இந்த செய்தி தெரிஞ்சு அப்படியே காட்டியா பரவி போச்சு. பாகவதர் பார்க்கணும் அப்படின்னு. பொதுவாக பாகவதர் பார்க்கணும், எட்டி பார்க்காம கை காமிப்பாரு போயிடுவாங்க. அன்னைக்கு பாகவதர் நித்தியா பார்க்கணும், புத்தகம் பார்க்கணும் என்று நினைத்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு விட்டார். அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்ல ரயில் ரோக்க மாதிரி உட்காந்துட்டாங்க. அப்போ ஒன்றும் புரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றாரு, சத்தம் போடுறாரு, போகணும். பாகவதர் சொல்றாரு, ஐயா வெளில வந்து ரசிகர்கள் நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும். அவர் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நடந்து போகிறாரு. எல்லாரும் பார்த்து போடுறாரு, தயவு செஞ்சு நடுவுங்க உள்ளே போகிறாரு. தவிர எனக்கு இல்லை, நாங்கள் இன்னும் பாகவதரை பார்க்க வேண்டும். போலீஸ்காரங்களாம் வந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பாகவதர் என்ன பண்ணார், அவங்க இந்த கூட்டத்தை நீங்கள் தாங்க ஐயா கட்டுப்படுத்தின, எங்களால் முடியல. பாகவதர் வந்து உங்கள்கிட்ட எல்லாருன்னு சொல்கிறாரா, எல்லாரும் இனிமேல் அன்பிற்கு மிகுந்த நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் 1000 அவசரம் இருக்கு. ட்ரெயினை போகிறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள்லாம் வழி விடணும். நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நாங்கள் திரண்டிங்கெல்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் போகிறதுக்கு வழி விடணும் என்று அமைதியாக இருக்கின்றார். அதன் பிறகு அவர்களாகவே 10,000க்கும் அதிகமான ரசிகர்கள் தண்டவாளத்திலே அமர்ந்து கொண்டிருந்த அத்தனை பேரும் தன்னாலே விளக்குகிறார்கள். ட்ரெயின் வருகிறது. அன்னைக்கு அந்த எக்ஸ்பிரஸ் 5.5 மணி நேரம் லேட். எத்தகைய புகழ்ப்பு சொந்தக்காரர் பார்த்தீங்களா. அவர் குறிப்பறிந்து உதவுவார். குறிப்பறிந்து யார்கிட்டையும் வந்து கேட்டாதான் நான் உதவி பண்ணுவேன், இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏதோ சமத்தை செயலுக்கு போல கேடி என்று அவராக தேடி சென்று உதவுவார். அன்பு நண்பர்களே, கொடுப்பதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்ட பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர் சொன்னார், பாகவதரின் தெய்வம் கொடுக்கும் பழக்கத்தை நான் பாகவதரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். எத்தனையோ பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் பண்ண ஹெல்ப் யாருக்குமே தெரியாது. அவர் அடைந்த பிறகு சினிமா நடிகைகள் பேட்டி கொடுக்கும் போதுதான் தெரிந்தது இவர் எத்தனை பேருக்கு வெளியே தெரியாமல் சத்தியமாக ஆத்மாத்மாக உதவி செய்துள்ளார். அதிசயப்பட்டு போவோம். அத்தகைய மனிதர், நன்றி மறவா தன்னை கொண்டவர், தனக்கு சிறு உதவி செய்தவர்களை கூட கடைசி வரை மறக்காமல் நன்றி உணர்வோடு பாராட்டி பேசியவர் பாகவதர். ஒரு முறை அவர் செல்கின்றார், ஈரோடுன்னு நினைக்கிறார். அங்கே ஒரு பெரிய தனவந்தர், தூக்கம்னு பெரிய தனவந்தர், அவர் வீட்டுக்கு போய் பாகவதர், இன்னைக்கு நான் உங்க வீட்டில் பாட போறேன் என்று சொல்லியிருந்தேன். அவருக்கு ஆச்சரியம், ஏனென்றால் பாகவதர் பாட வேண்டிய சபாக்காரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார். இவர் நம்ம வீட்டுக்கு வந்து பாரு, ரொம்ப சந்தோஷம்ப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஞாபகம் இல்லையே. பல வருடங்களுக்கு முன்பு நான் சிறுவனாக இருந்த போது என் தகப்பனாரோடு உங்கள் வீட்டிற்கு வந்தேன். உங்களிடம் பண ஒத்தாசை கேட்டார் என் தகப்பனார். அப்போது நான் சொன்னேன், நான் பாடுவேன் ஐயா, பாடட்டுமா என்று சொன்னேன். சரி பாடு தம்பி என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் பாடினேன்.
என் பாட்டை கேட்டு 10 ரூபாய் கொடுத்து எனக்கு தலையை கை வைத்து ஆசீர்வாதம் செய்தீர்கள். உங்களுடைய அந்த 10 ரூபாய் உங்கள் ஆசையின் பலன் உங்கள் நான் பல்லாயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆச்சரியப்பட்டு போனார் கவுண்டர். கச்சேரி நடக்குது. கச்சேரி முடிஞ்ச கூட தட்டில் 1000 ரூபாய் வச்சு பாவத்தை தட்டு நிறைய பழம் பூ 1000 ரூபாய் பணம். பாவம் என்ன பண்ண பணத்தை எடுத்து அவரே திருப்பி கொடுத்தார். நீங்கள் அன்று கொடுத்த 10 ரூபாய் ஆசீர்வாத பலம் இது. பணம் வேண்டாம், வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை மதித்தார் பாகவதர். பணமா கொள்கையா என்று வந்தால் கொள்கையில் மட்டுமே உறுதியாக இருந்தார் பாகவதர். அப்படி புகழ் உச்சத்திலே இருக்கின்றார் பாகவதர். யாராலும் நெருங்க முடியவில்லை. இன்னொன்று, அவர் பாகவதர் ஈகோவே கிடையாது. பொதுவாக கதாநாயகன்னா அவருக்கு ஈகோ இருக்கும். நம்ம கதாநாயகன் நம்ம பேர் தான் முதல்ல, அப்புறம் தான் பாகவதற்கு அந்த எண்ணமே கிடையாது. அவர் சிந்தாமணி படத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் போட்டிருக்கும். முதல்ல யார் பேர் போட்டுருக்குன்னா அசுவத்தாமா பேர் தான் போட்டிருக்கும். 2வது தான் பாகவதர் பேர். சில பேர் கொடுத்தாங்க, நீ தானே முதல்ல நடிக்க, உன் பேரெல்லாம் முதல்ல போட்டிருக்கணும். பாகவதர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யார் பேர் முதல்ல போட்டாங்க, நடிக்கணும் ஒழுங்கா, அவ்வளவுதானே. ஆச்சரியப்படுவீர்கள். அந்த சிந்தாமணி படத்தில் நடிப்பதற்காக நிறைய பேர் முயன்றார்கள். நிறைய பேரை வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அம்மா சொன்னாங்க, அஸ்வத்தாமா பாகவதர் என் கூட நடிக்கிறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில், இல்லைன்னா வாபஸ் கொடுத்த பைசா வாங்கிக்கணும் சொல்லிவிட்டார். அந்த அம்மாவோட ரெக்கமெண்டேஷன், அஸ்வத்தாமாவோட ரெக்கமெண்டேஷன் பாகவதர் இந்த படத்தில் கதாநாயகனா வர்றாரு. அவர் பேர் தான் முதல்ல இருக்கும், பாகவதர் பேர் 2வது. கவலைப்படவே இல்லை. அப்படியா, சரி நடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆசிரியர் கூட நடிக்கிறோம், அவ்வளவுதான். அது பற்றி ஈகோ கிடையாது, யார் மேலும் பொறாமை கிடையாது. உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த காலத்தில் ரசிகர்கள் ஒரு கோஷ்டி, அவர் கோஷ்டி, கோஷ்டிலாம் இருக்குல்ல, அந்த காலத்தில் அது மாதிரி கோஷ்டி இருந்தது. பாகவதர் கோஷ்டி, சின்னப்பா கோஷ்டி. அந்த சின்னப்பா கோஷ்டியை சேர்ந்த ஒரு ஆள் பாகவதர் சொல்றார், நம்ம வந்து பார்ப்போம், எவன் 8 ரியாக்ஷன் கொடுக்குறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர் சொல்றாரு, ஐயா அந்த அந்த தடியன் பிசி சின்னப்பா அவனெல்லாம் எனக்கு நடிக்க விடுங்க, என்ன நடிக்கிறாங்க அது ஊரை விடுறாரு. உடனே பாகவதர் சொன்னார், தெரிஞ்சுமே பார்த்து பாகவதர் சொன்னார், அவரோட பேர் கூட உங்களுக்கு சரியா தெரியலையே, அவர் பேர் பியு சின்னப்பா, பிசி சின்னப்பா இல்லை, பியு சின்னப்பா. அவர் பாணியில் அவர் நடிக்கிறார், என் பாணியில் நான் நடிக்கிறேன். அவர் பேர் கூட உங்களுக்கு சரியாக தெரியல, அவரோட நடிப்பை பற்றி நீங்கள் எப்படி அபிப்பிராயம் சொல்றீங்க? அப்படி கேட்ட ஒரு உட்படைப்பட்டு பாகவதற்கு எந்த விதமான அந்த போட்டிக்கு போறாங்க கிடையவே கிடையாது. ஒரு முறை அவர் பேட்டியிலேயே சொன்னார், சில பேர் வந்து சின்ன பாப்பா எனக்கும் கோஷ்டி தகராறு உண்டு, அவர் மேலே எனக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, கிடையவே கிடையாது. அவர் பாணியில் நடிக்கிறார், நான் ஏன் பாணியில் நடிக்கிறேன். அவர் குணநலத்தை பாருங்கள், நான் பாட மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு நடிப்பு அவ்வளவா வராது. இந்த தன்னடக்கத்தின் காரணமாக சொன்ன வார்த்தை எது? அவர் பாடவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறாரு, சண்டையெல்லாம் போடுறாரு, சகல வேலை செய்கிறாரு. அவர் பாணி அது, ஏன் பாணி இது போற என்று சொன்னார். ரசிகர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி, பாகவதர் சின்னப்பா பொண்ணா நடிக்க வச்சா என்ன, ஒரே நாடகம், சரி செய்வோம். ஈய குமார் ஒரு நாடக ஏற்பாட்டாளர், அவர் ஏற்பாடு பண்ணார். டிராமா நடக்குது. ஃபர்ஸ்ட் பாகவதர் மேடையில் பாடிட்டு வர்றாரு. பாடிட்டு வரும்போது அப்ளாஸ் அதிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்னப்பா வர்றாரு. அவர் வரும்போது அவர் பாடிட்டு வர்றாரு. கைத்தட்டலும் பிரமாதமா இல்லை. சின்னப்பா புரிஞ்சுக்கிட்டார். கவலைப்பட டிராமா. அவர் என்ன பண்ணாரு, அந்த கிருஷ்ணன் இந்த அர்ஜுனனை வந்து திருவாரலா அந்த மாயத்தின் வடிவம் தாங்கி செய்தி சொல்றாரு. சொல்லும்போது சின்னப்பா வாயில் நேரத்தை அழிச்சு அழுகுறாரு. பயங்கரமா கை தட்டுறாங்க எல்லாரும். முடிஞ்ச உடனே உள்ள வந்தாங்க. பாகவதர் கேட்டார் சின்னப்பா, என்னையா வெளுத்து வாங்கிட்ட பிரமாதமா? அவரை திருப்பி கொண்டே சொன்னாராம், என்ன பண்றது, உங்களுக்கு கைத்தட்டல் விழுந்து
மாதிரி எனக்கு கைத்தட்டல் விழலை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்துதான் ஏதாவது பண்ணணும்னு இப்படி பண்ணேன். பாரு எப்படி பாகவதர் வந்தாருனாலே அந்த யுத்தம் கம கம கமன் மனம். எம்ஜிஆர் சொன்னார் ஒரு முறை, ஈஆர் ராஜகுமாரி இல்லத்திலே புதுமணி விழா, அப்போ பாகவதர் வர்றாரு. எம்ஜிஆர் அப்படியே சொன்னார் உணர்ச்சி பூர்வமாக, எல்லாம் சாதாரணமாக இருந்தோம், பாகவதர் காலிலிருந்து இறங்கினார், நடந்து வருகின்றார், ஒரே அடியாக ஒளி வெள்ளம் பாய்ந்ததை போல் நாங்கள் உணர்ந்தோம். கொஞ்ச நேரம் தான் இருந்தார், ஸ்ரீஜெயராம் பாடினாரு, பேருக்கு 10 நிமிஷத்துக்கு உடனே கிளம்பிட்டார். அவர் சென்ற பிறகு அந்த இடம் இருள்மயமாக மாறியதை போல் உணர்ந்தேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றார். இப்படி அன்பு நண்பர்களே, பாகவதரை பற்றி நான் அறிந்த தகவல்கள் அத்தனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மனிதரை பற்றி சரியான தகவல்கள், சரியான செய்திகள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பினை நன்றி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாகவதர் புகழ் உச்சியில போயிட்டே இருக்க, ஒரு படத்து மேல இன்னொரு படம் ஹரிதாஸ், நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஹரிதாஸ் படம் அப்படியே புரட்டி போட்டுது. 3 தீபாவளி ஹரிதாஸ். பொதுவாக பாகவதர் ஒரு படம் நடித்து முடிச்சு அப்புறம் தான் இன்னொரு படத்துக்கு அட்வான்ஸே வாங்குவார். அதான் அவருடைய பழக்கம். அவர் 1934லேருந்து 59 வரைக்கும் அவர் மொத்தமாக நடித்த படமே 14 படம் தான். அப்படின்னா பார்க்கலாம் அவர் கமிட்மெண்ட் எப்படின்னு. படம் முடிஞ்ச பிறகு ஹரிதாஸ் எது பார்த்தாலும் ஜெயக்கொடி மறக்குது. தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாகவதர் பற்றி முற்றுகையிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அட்வான்ஸ் வாங்கி உங்க சௌகரியத்துக்கு நட்டு கொடுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை, அட்வான்ஸ் வாங்கி. ஒரே நேரத்தில் 11 படங்களுக்கு ஒப்பந்தமாகிறார் பாகவதர். பாடம் நடிக்கிறார், புகழின் உச்சியில் இருக்கின்றார் பாகவதர். அவர் மேல் அழுக்காறு கொண்டவர்கள் பலர், சினிமாக்காரர்களும் அதில் அடக்கம். அதுதான் வருத்தமான உண்மை. பாகவதர் இந்த இருக்காருன்னா அவர் தான் கதாநாயகனா நடிப்பாரு. நம்ம உப கதாநாயகன், மாமா வேஷம், சித்தப்பா வேஷம், அப்பா வேஷம், அப்படிதான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாகவதர் எல்லாருக்குமே ஒரு பொறாமை வருது. அப்போதுதான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு நிகழ்கிறது. லட்சுமிகாந்தன் யாருன்னா அவன் ஒரு அயோக்கிய சிகாமணியாக பொறுக்கி நம்பர் 1. என்ன பண்ணுவான்னா காசு கட்டுறது தான் அவங்களோட வேலை. அடுத்த இதழில் நாம் சந்திக்க போகும் பிரபலம் அப்படின்னு கட்டம் கட்டி போட்டுவார். பார்த்தா அந்த ஆசாண்டு வயசுல புளிய கிடக்கும். ஐயோ நம்ம வேற போட்டானே, நம்ம படத்தை போட்டானே, ஏதாவது எழுத போறான்னு பைசா கொடுப்பாரு. எப்பா தப்பா எழுதுறாப்பா, காசு கையில வந்தப்புறம் அப்படி இப்படின்னு போர்த்தி எழுதுவான். அதான் அவங்களோட டெக்னிக். என்ன ஆச்சுன்னா அவன் அந்த இன்ஜினியர் பத்திரிகைக்கு முன்னாடி சினிமா ஒரு பத்திரிக்கை நட்டுக்கிட்டு, அது மஞ்சள் பத்திரிகை. அந்த பத்திரிகையை தடை பண்ணணும்னு எல்லாரும் புரிந்தார்கள். பாகவதர், என்எஸ்கே இது போல பெரிய மனிதர்களெல்லாம் அந்த பத்திரிகையை தடை செய்யணும், கவர்மெண்ட் மனு கொடுக்குறாங்க. அந்த பத்திரிகை தடை செய்யப்படுகிறது. பயங்கர போகும் இப்படி பண்ணிட்டாரு. அப்போ இந்த நேசன் ஒரு பத்திரிக்கை, ஓடாத பத்திரிக்கை, அதை வாங்கி நான் பைசா வாங்கிட்டு பாகவதரை பற்றி எவ்வளவு கேவலமாக இருக்கணுமோ அப்படின்லாம் எழுதினான், பச்சைப்படுத்தி எழுதினான். ஏன்னா எல்லாரும் பைசா கொடுத்தாங்க, பாகவதர் பைசா கொடுக்க மாட்டேன்ட்டார். அவனுக்கு பைசா தேவைன்னா எவ்வளோ வேணாலும் நான் தட்டி சித்தமாக இருக்கேன், ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அவன் மனம் போன போக்குல என்னை பற்றி எழுதுனான்னா நான் இதுக்கு பயந்துட்டு கொடுக்கலாமா? இப்போ நான் பைசா கொடுத்தேன்னா அவனுக்கு நான் பயந்து கொண்டு அவன் இல்லாத கொள்ளாது எழுதுவதை கண்டு நான் அழுவதாக அர்த்தம். நான் பைசா கொடுக்க மாட்டேன். நான் சொன்னே ஞாபகம் என்னை வந்து கேட்க நான் தரேன் என்று சொல்லிவிட்டார். இன்னும் கோபம் கொள்ளுகின்றான். இல்லாத மட்டமாக எழுதணும் எழுதுறான் பாகவதர். அப்போது அவன் கொலை செய்யப்படுகிறான். சொந்த காரணத்தினால் கொலை செய்யப்படுகிறான். அதான் உண்மை. பாகவதர் சிக்க வைக்கப்பட்டார். அவன் வந்து ஒரு வீடு கொடுத்துருந்தான். அப்புறம் அந்த வீட்டையே வாங்கினான். அங்கே இருந்து நம்ம கால் கொடுத்துலாம் மாட்டேன்ட்டான். இந்த வடிவேலு அவன் தான்
லட்சுமிகாந்தன் கொலை செய்தது வடிவேலு, அவனுடைய கூட்டாளி அவங்க தான். முதல்ல ஒரு கொலை முயற்சி நடந்தது கொசவாக கத்தி குத்தி ஏற்பட்டது. அவன் இன்டர்நேஷனல் எழுதினான், வடிவேலு கொலை முயற்சியில் என்னை இது பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை முயற்சி சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. வக்கீல்கிட்ட போறான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் கொடுத்து வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, இவங்க மேல இந்த வடிவேலு தான் உண்மை எல்லாம் என்ன பண்றாங்க, தீர்த்து கட்டினண்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அட்டன் பண்ணோம், தப்பிச்சுட்டாங்க. இப்போ அவனை தீர்த்து கட்டினு சொல்லிட்டு வர்றாங்க. எல்லா ஆளால் அங்கங்க நின்று குத்துறாங்க, பிச்சு ஆள் கத்தியால் குத்துறான். வடிவேலு குத்துறேன் நான் இன்னும் துக்கில் எல்லாம் தவிர பிச்சு ஆள் குத்துறாங்க. குத்தினா அதெல்லாம் ஓடி போயிடுறேன், கூட முடியலாம் ஓடி போயிட்டான். இவன் என்ன பண்ணா நெக்ஸ்ட்டுக்காங்க பிச்சுவா வயத்தண்ணி பிச்சுவா குடி கையால் குடிஞ்சு எரிஞ்சிட்டு அப்படியே போகிறான், வக்கீல்கிட்ட போகிறான். கம்ப்ளைண்ட்டு எழுது அப்படின்னு வக்கீல் பார்த்துட்டு போய் நம்மளை ஆஸ்பத்திரிக்கு போய என்று இன்னொரு அவரோட நண்பரோட ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாரு. அவன் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போவார். என்ன பண்ண நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். என்னை குத்திட்டாங்க, அவன் என்ன குத்திட்டான், வாங்குவது பெயரே அவன் சொல்லவே இல்லை. வடிவேலு குத்திட்டான், வடிவேலு அதான் குத்துனது வடிவேலு அதான் அவன் சொன்னான். ஆறு பேர் சொல்லவே இல்லை. போனவொன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறான். ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு உடம்பு சுகவீனானே இது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் 4 நாடகம் மணிக்கு வெடி காலையில் தவறு போயிட்டான். பாருங்கள், பாகவதனை பொறாமை கொண்டவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தது. இதுதான் நான் சாட்சி உள்ளதல்லாண்ட பாகவதன் என்று அவர்களே குற்றம் சுமத்துகிறார்கள். எப்படி ஜோடிக்கிறாங்க. இவன் நீத்து கட்டுறதுக்காக நாங்கள் போனோம். பாகவதர் என்எஸ்கே ஸ்ரீராம நாயக்கெல்லாம் இருந்தாங்க. பாகவதர் சொன்னார், என்எஸ்கே சொன்னார், பெரிய கேஸு சாமர்த்தியமாக முடியும், எவ்வளோ காசு வேணாலும் தர்றோம், நீங்கள் ஜெயிலுக்கு போனால் விடுதலை பண்ணி உங்களை கொண்டாடுறது எங்களுக்கு பொறுப்பு, வேலையை முடி அப்படின்னு பாகவதர் சொன்னார். கோர்ட்டில் சொல்கிறான் பொய்சாட்டு. ஆனால் அந்த பொய்சாட்டு சொன்னாலே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். இப்படி பாகவதர் சிக்க வைத்து விட்டார். எப்போ கைது பண்ணுறான், லட்சுமிகாந்தன் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 50 நாள் 48 நாள் கழித்து தான் பாகவதர் கைது செய்யப்படுகிறார். கொலைக்கேஸ் பாகவதர் கொண்டுட்டதா சொல்றீங்க, உடனே தான் கைது பண்ணிட்டு 2 மாதம் என்ன பண்ணீங்க, 48 நாள் தான் அந்த பெருமகனார் இருந்தார்கள் கோர்ட்டில் கேட்டார். இறந்து 48 நாள் கழித்து பாகவதரை கைது செய்கிறார். இந்த பழையவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. பாகவதர் கைது பண்ணுறாங்க. அன்னைக்கே எப்படி மறுநாள் சொல்கிறாங்க, என்எஸ்கே கைது பண்ணுறாங்க. ஒரு மெட்ராஸ் ஒரு கோயம்புத்தூர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்று பல செய்திகள், நாடு செய்திகள் இருக்கு. அவர் அதில் ஒன்று என்னன்னா, சிஆர் சுப்புராமன் போட்டு வச்சிருக்காரு. அப்போது பாகவதர் 2 முனியாண்டி ஆச்சார் யார் உடனேப்பா என்னப்பா சுப்புராமன் மீன் போட்டுருக்கான், மத்தியானம் இந்த பாடம் இரு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், பாகவதனை என்று கூப்பிடுகிறார். முனியாண்டி ஆச்சார் கேட்க, என்ன இவ்வளோ அவசரமாக கூப்பிட்ற, ஏன் உற்பத்தி பண்ணுற என்று கேட்கிறார். போலீஸ் வாப்பா. போலீஸ்காரர் போல லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் உங்கள் கைது செய்து எனக்கு என்ன சம்பந்தம், சரி ரைட் சாப்பிட்டு வந்துடுவா என்று பாகவதர் கேட்கிறார். அதெல்லாம் வேணும், ஸ்டேஷனில் நாங்கள் வாங்கிக்கிறோம் வாங்க. அப்படியே ஆட்டு போகிறாங்க. ரிமாண்டு போட்டு ஜெயிலில் இருக்காங்க. நல்ல மனிதர் ஜெயிலில் போட்டாங்க. குறித்து கொள்ளுங்கள் நண்பர்களே, லட்சுமிகாந்தன் இறந்த பிறகு 48 நாட்களுக்கு பிறகு அவருடைய குற்றச்சாட்டு சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. என்ன செய்ய போட்டாங்க, விசாரணை நடக்குது. பாகவதர் அப்பீல் பண்ணுறாங்க, என்ன இது அப்படின்னு ஜாமீன் கொடுக்குறாங்க. ஏன்னா 11 பண்ணி கொடுத்துட்டார்ல, அதுக்கு மேலே அடிச்சுட்டு இருக்காரு. ஜாமீன் நிபந்தனை மீறவே இல்லை, அப்படியே கடைபிடிக்கிறார். பதஞ்சலி சாப்பிட்டு ஒரு நீதிபதி ஜாமீன் கொடுத்தாரு. ஒழுங்காக எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளுக்கு மறுபடியும் பாகவதர் கைது பண்ணான். இல்லை என்ன தப்பு பண்ணீங்க, என்னையே கொடுத்து வரீங்க, ஜாமீன் கொடுத்தா ஒழுங்காக விதான இருக்கேன். இல்லை நீங்கள் வெளியே இருந்தால் சாட்சியை கடத்திடுவீங்க
இது முக்கியமான குற்றவாளி என்று அந்த ஜாமீனை ரத்து செய்து மீண்டும் கைது செய்து விடுகிறார்கள், சிறையில் அடைத்து விடுகிறார்கள். என்ன கொடுமை என்றால், கீழ் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை, மேல் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை, ஹை கோர்ட்டில் ஆயுள் தண்டனை, எல்லா இடத்தையும் பாவத குற்றவாளி ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த புண்ணியவான் எத்ராஜ முதலியார் வருகிறார். அந்த புண்ணியவான் மட்டும் இல்லைன்னா பாகவதர் கொலை குற்றவாளியாக ஸ்ரீ மடிந்து போயிருப்பார். உன்னதமான கலைஞனை நிரபராதி என்று பிரகடனப்படுத்தி வெளிக்கொண்ட மாமனிதர் எத்ராஜ முதலியார் புண்ணியவான். எல்லா இடத்தையும் ஜாமீன் ரத்தாயிடுச்சு. எல்லா இடத்தையும் கொலை குற்றவாளி மாவட்ட ஜெயிலில் போட்டாங்க. தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, இதனால சும்மா இருந்தவங்க ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க என்ன அவ்வளோதான், அட்வான்ஸ் கொடுங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாவத காலத்தில் செய்தி குடும்பத்தார சொல்றாரு, ஒத்தட்ட கூட ஒரு பைசா கூட பாக்கி வைக்காதீங்க, பங்களா வித்துரு. இந்த பங்களா நம்ம பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கும். இந்த பங்களாவை வித்துரு, பைசா கடன் அடைச்சு எல்லாருக்கும் ஒத்தருக்கு கூட கடன் பாக்கி வைக்கிறாங்க என்று பாகவதர் வருத்தப்பட்டு சொல்கிறார். இப்படி நடக்குது ஏற்பட்ட எல்லா இடத்துலையும் குற்றவாளி. அப்போது அப்ப தமிழ்நாட்டில் எல்லா பிரபல வங்கிகளையும் பார்த்தாச்சு. ராஜா சொன்னார், இந்த சிக்கலான கேஸ்ல விடுதலை வாங்க தரக்கூடிய வக்கீல் ஒருத்தர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வரையில் பிரபலமான வக்கீல் இருக்கார். அவர் பெரும் தொகை கேட்பார், உங்களால் முடியுமா? தாராளமா எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, வெளியே கொண்டாடுறாங்க. யார் என்றால் முகமது ஜின்னா அவர்கள் கேட்டது பெருந்தொகை, தருகிறேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் சுத்தமாக இருந்ததுனால அவர் இந்த கேஸை நடத்த முடியாது, சாரின்னு விட்டார். ஆனால் அவர் இந்தியா பாகிஸ்தானுக்கு போனார், பாகிஸ்தானுக்கு விடுறாங்க. அது வேற விஷயம். என்ன பண்ணுறேன்னே தெரியல, எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணிட்டாங்களே. தான் வராது, ஏன்னா இவர் மேலே பாடாக விட்டாங்க. சரி, என்ன ஹைகோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்பீல. இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த ப்ரீவி கவுன்சில், லண்டன் ப்ரீவி கவுன்சில், அந்த லண்டன் ப்ரீவி கவுன்சில் சாதாரணமாக கூட விழவே முடியாது. இங்கிலாந்து எங்கேயோ நடக்கும். அந்த மகாராஜா கேஸு, இந்த நவாப் கேஸு, அப்படி எல்லா அடுத்த கேஸையும் அங்கே நடக்கும். அதான் சுப்ரீம் கோர்ட். அங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து அவன் இழுத்து எப்போ நடக்கும் என்று கவலையோடு இருக்கிறார்கள். எத்ராஜ் சொல்கிறார், அப்பீல் பண்ணுவோம், நாங்கள் ப்ரீவி கவுன்சிலுக்கு அப்பீல் பண்ணுறோம், அனுமதி தாருங்கள் அப்படின்னு. அதை ரத்து பண்ணிட்டாங்க ஹைகோர்ட். அனுமதி கொடுக்க முடியாது, அப்படின்னு வழியே என்ன பண்ணுறது எண்ணி பாருங்கள். ஒரு நிரபராதி அநியாயமாக சிறையிலே வாடுகின்றார். அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருந்தன. என்ன பண்ணாரு, சரி இவங்க அப்பீல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதானே. லண்டன் ப்ரீவி கவுன்சிலுக்கு நம்மளே டைரக்டா ஒரு மனு போடுவோம், இதுபோல் நாங்கள் உங்களுக்கு அப்பீல் செய்வதற்காக இந்த மனுவை அளிக்கின்றோம், தயவு செய்து எங்களுக்கு அப்பீல் எனக்கு ஏற்றுக்கணும், அனுமதி கொடுங்க என்று போடுகிறார். அப்படி எல்லாருக்கும் ஒரே கவலை, ஏற்றுக்கணும் விளக்கார மாட்டாங்க. பாகவதரின் நல்ல நேரம், பெருங்களை சொல்லுவாங்க இல்ல, தெய்வம் சோதிக்கு ஆனா கைவிட்டுறாரு, வாடுகிறார். அப்ப லண்டன்ல கேஸ் எடுத்த வெள்ளக்காரன் பார்க்குறான், ஃபுல் கேஸ். என்ன இது கேஸ் சரியா நடக்கலையே, ஏன் சரியா நடக்கல? நமக்கு ஆச்சரியப்படுகிறது நண்பர்களே. அந்த காலத்தில் ஜூரி சிஸ்டம் ஒன்று இருந்தது, வெள்ளக்காரன் காலத்தில். எப்படி அது மட்டும் உட்காந்துருப்பாரு, உட்காந்து கேட்பாரு, அவர் சொல்றதை கேட்பாரு, தீர்மானம் பண்ற யாருன்னா ஜூரிகள் என்றக்கூடிய அந்த பெருமக்கள். அவர் சமுதாயத்தில் பல்வேறு அந்தஸ்து இருக்கிற ஆசாமிகள் இருப்பாங்க ஜூரிகள். அப்படி பாவத்துக்கு 9 ஜூரிகள் இருந்தார்கள், பிரபலஸ்தர்கள். 9 ஜூரிகள்ல தீர்ப்பு என்ன சொல்றான், 6 பேர் சொல்கிறார்கள் பாகவதர் குற்றவாளி என்று, 3 பேர் சொல்கிறார்கள் பாகவதற்கு இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று. வெள்ளக்கார நீதிபதி என்ன பண்ண, அவரு யோசித்து போயிருந்த போல, ரொம்ப சிக்கலான கேஸ், நான் ஜூரிகளின் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை.
அங்கே இந்த லண்டன் பிரீமியம் கவுன்சில் கேட்டு அவங்க சொன்னாங்க சரியாகவே விசாரிக்கப்படவில்லை, மறுபடியும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் ஒன்ஸ் அகெயின் என்று சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்க. அப்போ கூட எல்லாருக்கும் பயம், கேஸ் இதுதானே நடக்கணும், இது வரைக்கும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அப்போதுதான் எத்ராஜ் முதலியார் வருகிறார். பாயிண்டா கேட்கிறார், வழக்கத்தோடு சொல்றீங்க, பாகவதர் சம்மந்தப்பட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? யாரோ ஒருத்தன் சொல்றான், நான் முதல் நாள் அவரை பார்த்தேன் கொத்தவாட நேரத்தில், கோர்ட்டு சொல்ற வாதத்தை பார்த்து பாரதம் ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்பார்களே, இது எப்படி சைலண்டா போய் ஒத்தவாட நேரத்தில் பாகவதரை பார்த்து வந்தான் பேசுகிறதா சொல்றேன். எப்படி இன்னொன்று அவன் சாட்சி சொல்லும் பற்றி அடிச்சுட்டே இருக்கிறான். நான் பாகவதர் இருந்தாரு, என்எஸ்கே இருந்தாரு, ஸ்ரீராம நாயுடு இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க, என் கண்ணால பார்த்து சத்தியம் வாங்கினாங்க. அப்போ ஸ்ரீராம் நாயுடு அன்னைக்கு வந்து மெட்ராஸில் பாம்பேல இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அவரோட வக்கீல் முன்ஷி ப்ரூவ் பண்ணிட்டார், இவங்க சொன்னது போயிங்க, அன்றைய டேட்டில் ஸ்ரீராம நாயுடு இங்கே பாம்பேல இருந்தார், பாம்பே சம்திங். அப்போ கூட அந்த வெள்ளைக்காரன் உரைக்கல பாருங்க, 3 பேர் ஒருத்தருக்கு போய் சாப்பிட்டு சொல்றான். அந்த 3 பேரை நான் பார்த்தேங்க ஒத்தவாட தேட்டர், லட்சுமிகாந்தன் தீர்த்துக்கட்டுன்னு சொன்னாங்க. அப்போ அதான் கேட்டார், 3 பேரை ஒருத்தர் இல்லை, மெட்ராஸே இல்லை தீர்மானம், கோர்ட்டே ஜட்மெண்ட் இருக்கு. அப்போ இது ஜோடிக்கப்பட்ட சம்பவம் என்று இவர்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். உண்மைதானே? அப்புறம் இன்னொன்று கொலை நடத்த உடனே ஒருத்தர் லெட்டர் எழுதுறாங்க. அவரு வடிவேலி என்னிடம் சொன்னான், அவனுக்கு தீர்த்து கட்டிச்சதா, வடிவேலு தான் சண்டை அவனோட தாரா. இது தெரிஞ்சு அவன் மெய்காப்பாடு இருக்குங்க ஆர்ஏபிஎஸ் எல்லாம் பிரச்சனை எலிமெண்ட் இது போட்டு காலி பண்ண உடனே அந்த ஒரு லெட்டர் எழுதவும் சொல்றான், தீர்த்து கட்டி வைத்தோ, 3 இடங்களில் காயம். கேட்கிறாரு, 2 இடத்துல தானே காயம், வடிவேல் திருச்சுவாள் கொடுத்தா, இன்னொருத்த நாகலிங்கம் வாசம், இன்னொருத்த 2 பேர் கட்டியால கொடுத்துட்டாங்க, கட்டியாளத்துல காயம், 3 காயம் லெட்டர் எடுக்கிறான. உடனே எப்படி இந்த 3ஆவது காயம் எப்படி ஏற்பட்டது? லட்சுமிகாந்தனுக்கு ஆபரேஷன் பண்றாங்க, அந்த ஆபரேஷன்ல இறந்துடும். அப்போதான் அவர் கேட்டாரு, 2 கத்தி குத்து காயம் தான் இருக்கிறது, உடனே கழுதை எழுதின ஆசாமி 3 காயம் என்று சொல்கிறானே, அந்த 3ஆவது காயம் ஆபரேஷனால் ஏற்பட்டது, அந்த ஆபரேஷனுக்கு பிறகு அவன் எழுந்திருக்கவே இல்லை, இறந்து விட்டான். அப்படி என்றால் லட்சுமிகாந்தனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இந்த ஆபரேஷன் செய்யப்பட்டதா? இது பற்றி விசாரித்தீர்களா? ஏன் இந்த கோணத்தில் நீங்கள் ஆராய? அவர் கேட்டார், இல்லை நாங்கள் எல்லாம் பண்ணோம், எல்லா விசாரணையும் பண்ணோம், ஆபரேஷன் ஒழுங்காதான் நடந்தது. இந்த அவர் சொன்னார், ஒரு ஆணித்தரமாக வாதங்களை முன்வைக்கிறார். 1000 பக்கத்துக்கு எழுதிருக்கீங்களே, ஒரு இடத்துல பாகவதர் பேர் இருக்கா? அவர் சொன்னார் அந்த பாகவதர்னு, எப்படி இருந்து பண்ணீங்க? அநியாயமாக ஒரு நிரபராதி சிக்க வைக்கப்பட்டார், நீதிமன்றம் தெரிந்தோ தெரியாமலோ களங்கத்தை சுமந்து நிற்கிறது, குற்றமற்றவர் பாகவதர், அதை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஏராளமான பாயிண்ட் வைக்கிறார். கேட்ட அப்புறம்தான் தாக்கல் அந்த சகாபுதீன், அந்த 2 பேர் ஜட்ஜி, அந்த சகாபுதீன் பிரிவினைக்கு அப்புறம் பாகிஸ்தான் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். தாக்கல் சகாபுதீன் அவர்கள் தான் விசாரணை பார்த்துட்டு பாகவதர் குற்றமற்றவர், நிரபராதி, இனி அவர் சுதந்திரமாக செல்லலாம் என்று பிரகடனப்படுத்தினார்கள். ஜட்ஜ்மென்ட் வாஸ் given. அநியாயமோ நல்ல ஆத்மா பழி போட்ட அவர் எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியும், மனச்செலவில் அவர் போயிட்டாங்க. பாகவதர் படத்தை பார்க்கலாம், அது ஹரிதாஸ் முன்னாடி பாகவதர் படம் நம்ம போட்டு அப்படி ஒரு சந்தோஷம் உற்சாகமா. அதுக்கப்புறம் அந்த படம்லாம் பார்க்கணும், மொத்த ஒரு சோகம் இழையோ, ஏன்னா ஒரு நல்ல ஆத்மா பழிதாங்கிட்டாங்க இல்லையா? உலகியல் வல்லுநர்களாக சொல்லுவாங்க, நல்ல மனிதர்கள்
புகழோடு இருந்தவர்கள் அவர் புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டார், கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வார். அந்த அதிர்ச்சியிலேயே அவர்கள் போய்விடுவார்கள். அதாவது சுத்தாதான் விடுதலை செய்யப்பட்டார், குற்றமற்றவர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். அதன் பிறகு 47 ஏப்ரலில் விடுதலை ஆச்சு. அதுக்கப்புறம் சில படங்கள் நடித்தார், சொந்தமாக படங்கள் எடுத்து நடித்தார். ராதன் இந்தியா அப்படிலாம் இருந்தது. படங்கள்லாம் ஓடிச்சு, நல்லா தான் ஓடிச்சு. ஆனால் பாகவதர் பொறுத்த அளவில் அவரோட பெஞ்ச் மார்க் என்னன்னா, ஒரு படம் 25 வாரம் 50 வாரம் போடணும். அதான் அவரை பொறுத்த அளவில். திரை மீண்டு வந்த பிறகு வந்த படம்லாம் 5 வாரம் 10 வாரம் அப்படி தான் போச்சு. பாகவதர் உள்ளுக்குள்ள மனசு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஏன் போட்டு நம்மளை பழிவாங்கினாங்க, இந்த யாருக்கு என்ன கெடுதல் பண்ணலாம் என்று. அதன் பிறகு சினிமாக்காரராக ஓடியாந்தாங்க. ஐயா நீங்கள் நடிக்கணும் மாட்டேன், சும்மா நடிக்கிற ஆசை எனக்கு கிடையாது, நான் ஒரு சங்கீத கச்சேரி தான் பண்ண போகிறேன். அதுபடி கச்சேரி பண்ணார், சும்மாலாம் நடித்தார். என்ன ஆச்சுன்னா சினிமா ட்ரெண்டு மாறிடுச்சு. அதெல்லாம் போட்டு வந்து கத்தி வசனம் பேசுறது, சண்டை போடுறது, அவங்க தான் உலகத்தை இது பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து பாவத்தனோட பாணியை மாற்றிட்டே இருக்கு. அப்படியே அவரோட பாணியிலே போனார். ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் மாறிடுச்சு. அதுதான் பாவத்தோட படங்கள் இந்த மாதிரி போடல. 10 வாரம் 5 வாரம் 15 வாரம். பிறகு பாவதர் என்ன பண்ணார், அந்த மாதிரி நடிப்போம், அவ்வளோதான். யாருக்கும் போய் நம்ம வந்து சான்ஸ் யார் படம் எடுத்தாலும் நம்ம போய் நடிக்க தேவை, நம்மளால் நடிக்கணும், சுயமாயிருக்கும் என்று அப்படி நடித்தார். அப்போ அப்புறம் நாடகமும் போட்டார். எல்லாம் சிறப்பாக எல்லாம் போச்சு. இயல்பான வாழ்க்கை, இன்னும் வந்து ராஜபோக வாழ்க்கை, அதுக்கு பிறகு சாதாரண வாழ்க்கை அப்படி வாழ்ந்தார். அதுக்கு முடிவு எப்படி ஏற்பட்டதுன்னா அதான் பெரிய சோகம். அவர் கச்சேரிக்கு போகிறார், கச்சேரி முடிச்சுட்டு வர்றாரு. அப்போது ஒரு நாட்டு வைத்தியம் அவரை பார்த்து, பாவதர் ஏன் சோபையே இல்லையே, ஏன் காலெல்லாம் நீங்கி போன மாதிரி, இதுக்கு நான் ஒரு கஷாயம் பண்ணிக்கிறேன், கஷாயத்தை சாப்பிட்டா தெரியாது. அப்படியா, நீங்களே பண்ணி கொடுக்கும் என்று சொல்கிறார். கஷாயம் பண்ணி கொடுக்குறார். கஷாயத்தை பாவதர் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டார். தூங்குறாரு, மூச்சு விடக்குள்ள காலம் கூட ஏழு போது காஸ்பி மூச்சு விடணும். தயாரிப்பாளர் என்ன வேணும், அவர் பாவதர் மூச்சு விடுங்க, காம்பு கேட்டு உடனே மெட்ராஸ் காய்ச்சி போங்க, இங்கே வைத்தியம் காமிங்க. முன்னே வெறும் மெட்ராஸ் காய்ச்சி வர்றாரு. பாவதர் ஜிஎம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் ஓகே, பாடி வாஷ் பண்ண போகிறேன். கடைசி இதில் அவங்களுடைய சிஷ்யர் ரத்தனம் பாடு தியாக புதிய பாடுது. தியாகபூர்ணம் கீர்த்தனை பாடுறாரு. அந்த தியாகபூர்ணம் கீர்த்தனைகளை கேட்டுட்டு அமைதியாக ஒரு குழுவோடு அந்த புண்ணியவானின் ஆத்மா இறைவனிடம் சேர்ந்தது. மாமனிதர்கள் சரியான தகவல்கள் அனைவரிடமும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அதற்காகத்தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இதனை படித்து பார்த்தால் தெரியும், இவர் இத்தகைய மாமனிதர், உன்னதமான மனிதர் நம்முடைய வாழ்ந்துள்ளார் என்று நான் பெருமைப்படுகிறேன். ரொம்ப நேரம் பேசுகிறேன். வாய்ப்பு சமைக்கு நன்றி பாராட்டாத